எல்லாருக்கும் வணக்கம். இன்டர்நெட் முழுக்க வந்து வாத்தி சாரோடைய சக்ஸஸ், பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ், பாக்ஸ் ஆஃபீஸோடைய ஃபிகர்ஸ் இதெல்லாம் வந்து எல்லாரும் அப்படியே சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கும்பொழுது நான் இன்னைக்கு இருக்கிறது வந்து வாத்தி டீம் கூட அதே சந்தோஷத்தை செலிப்ரேட் பண்ணவும் வந்து படத்தை பத்தி பேசவும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் கைஸ், யூ டிட் திஸ். படத்தை எழுதினது வந்து பேண்டமிக்கு முன்னாடி இல்ல, அதுக்கப்புறம் போய் நரேட் பண்ணீங்க கதையை. பட் அதுக்கப்புறம் எவ்வளவோ ஷிஃப்ட் ஆயிடுச்சு தி கைண்ட் ஆஃப் கான்டென்ட் பீப்புள் கன்சியூம் தீஸ் டேஸ். அதுல வந்து தமிழ் தெலுங்கு ரெண்டு லாங்குவேஜ்லயும் ஒரு சக்சஸை பார்க்கறது, ஆடியன்ஸை தியேட்டருக்கு வர வைக்கிறதுங்கிறது amazing. But you know, Vaathi or Telugu sir, I was very sure that this film is a theatre content, and that's what I told in pre-release functions in Tamil Nadu, Chennai, Hyderabad. I've said, I said it again and again. This is a theatre film. It will entertain you, and I'm sure this is not a film that will just run for a weekend or two. It will just stay there for a minimum 4 weeks and plus. And now when I see the collections, really, the day 2 is greater than day 1 and day 3 is greater than day 2. And parallelly in both the languages. Yeah. You know, in this movie, we are all just living. We are just very simple, casual, summa casual, abdi. அது அவங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா அது they call it unconditional love. Yes. அது exactly. Truly. So Ken, நீ வந்து தனுஷ் சாரோட ஒரு ஆர்மில இருக்கிற ஒரு பையன் மாதிரி. ஏன்னா அவர் வந்து சில பேர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னா கூடயே கூட்டிட்டு போவாரு. அதுல நீயும் அசிஸ்டன்ட் டைரக்டரா ஜாயின் பண்ணி படத்துல நடிச்சு, அதுவும் வந்து ரொம்ப அண்டர் பிளே பண்ணியே ரிலீஸ் வரைக்கும் என்ன கேரக்டர்னு பெருசா நீங்க சொல்லல அப்படிங்கிறதுனால ஓகே, ஏதோ அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கும் போது இந்த ஒரு சீன் பண்ணி முடிச்சுட்டு போப்பா அப்படின்னு டைரக்டர் சொல்லியிருப்பாரு. அப்படிதான் நாங்க நினைச்சோம். ஆனா வந்து சில விஷயங்கள் பண்ணது வந்து அப்படியே வியப்பா இருந்தது. அண்ட் ஆல்சோ ஐ ஹேப்பன் டு நோ நீங்க வந்து தெலுங்குலயும் படத்தை டப் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி. ஹவு டு யூ சீ திஸ் ஷிஃப்ட்? அசுரன்ல இருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு படமா உங்களை அடுத்தடுத்து ஒரு இடத்துக்கு எடுத்துட்டு போகுது இல்ல? ஹவு டு யூ ஃபீல் அபவுட் இட்? ஆக்சுவலா இதெல்லாம் வந்து பை காட்ஸ் கிரேஸ் தாங்க. நான் சார் சொல்லும் போது நான் உண்மையில நம்பல. தெலுங்குலவா அங்க வந்து நீ நடிச்சு காட்டும் போது அவங்களுக்கு பிடிச்சி உனக்கு சான்சஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு வான்னு சொன்னாரு. பட் நான் பெருசா நம்பல. அதுக்கப்புறம் வந்ததுக்கு ஒரு நாள் ஒரு சீன் உண்மையில அந்த கிளைமேக்ஸ்ல தேங்காய் உடைப்பாரு, அந்த தான் நான் ஃபர்ஸ்ட் நடிச்சு காமிச்ச சீன். அந்த சீன் முடிச்சோன்னா இவங்களும் அக்கா பயங்கரமா அப்ரிசியேட் பண்ணாங்க, எல்லாருமே அப்ரிசியேட் பண்ணாங்க. திடீர்னு சார் கூப்பிட்டு நடிக்கிறியான்னு கேட்டாரு. எனக்கு வந்து அந்த மொமெண்ட்ல வந்து ஒரு மாதிரி செம்மையா இருந்துச்சு ஃபீல். ஒரு மீம் இருக்கு, அந்த மீம் வந்து நான் படம் நடிக்கும் போதே யோசிச்சேன், இப்ப நான் இந்த படத்துல வந்து ஐஏஎஸ் ஆயிடுவேன் கண்டிப்பா. வந்து சிதம்பரத்துக்காக ஜெயிலுக்கு போனாரு சிவசாமி, சிதம்பரம் படிச்சு ஐஏஎஸ் அப்படின்னு நானே யோசிச்சுட்டு அப்புறம் சார் எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணி நடின்னு சொல்லிட்டாங்க. ஒரு ஸ்பெஷலான மொமெண்ட்னா எங்க அப்பா ஃபர்ஸ்ட் நடிச்ச படத்துல எங்க அப்பா நொண்டி. நான் தெலுங்குல இது என்னுடைய ஃபர்ஸ்ட் படம். நானும் வந்து அதே மாதிரி சென்டிமெண்டா அது கனெக்ட் ஆனோட அதுவா அமைஞ்சது இந்த படம். எஸ்பெஷலி என்னோட காம்பினேஷன் சீன் சாரோட தனுஷ் சாரோட இருக்கிற ஏதாவது காம்பினேஷன் சீன். ஃபர்ஸ்ட் கேன் இங்க வா. So basically sir's kind of dupe. கலாய்க்கிறதா. சோ இவ என்கிட்ட வரும்போது இவ கொஞ்சம் blush a lot. அது பாக்குறதுக்காக we kept him do, make him do. இன்னைக்கு ஒரு 90s கிட் அப்படிங்கிறது வந்து எல்லா சைட்ல இருந்தும் நிரூபிச்சிட்டு இருக்கீங்க. ஃப்ரம் த டைம் உங்களோட ஃபேவரட் ஃபிலிம் 90s கிட் இல்ல 90s ஸ்டூடண்ட். சோ 90s ஸ்டூடண்ட் இன் தி சென்ஸ் நீங்க வளர்ந்த காலம் வந்து predominantly நீங்க பார்த்து ரசிச்ச விஷயங்கள் உங்களோட ஸ்கூல் காலேஜ் டைம் எல்லாமே அந்த பீரியடுங்கிறதுனால do you think that was also one of the deciding factors? ஒரு எஜுகேஷனல் சிஸ்டம்ல இருக்கிற பிரச்சனைகளை நம்ம கொண்டு வரலாம் அப்படிங்கும் போது அந்த 90s எராவை டச் பண்ணலாம்னு சொல்லி அதையுமே ரொம்ப பெர்ஃபெக்டா ப்ரெசென்ட் பண்ணிருக்கீங்க. அப்போ வந்து யாரும் செல்போன் யூஸ் பண்ண மாட்டாங்க, ஒரு அப்போ யூஸ் பண்ற அந்த வீடியோ கேமரா, கேசட் சிஸ்டம் எல்லாமே பார்த்தா வந்து இட் ஃபீல்ஸ் அதே 90sல படிச்ச லேண்ட்லைன் ஃபோன். எக்ஸாக்ட்லி, லேண்ட்லைன் ஃபோன் கனெக்ட் ஆகுது. வாஸ் தட் அ டிசைடிங் திங்? இந்த படத்தோட கதையும் கேட்குறேன், எங்கேருந்தோ வந்து 90sல நீங்க பார்த்து அப்சர்வ் பண்ண இல்ல நடந்த ஒரு விஷயத்தை தான் பிரசன்ட் பண்ணிருக்கீங்களா? The importance of education started growing in the 90s. Yes. Because 70s, late 70s was the emergency time. 80s we had some kind of crisis situation till 85, 86. And the time the common man started to growing. Coming back to the concept you took, நீங்க வந்து until then you've been ஒரு
ரொமான்டிக்கான ஃபிலிம்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு டைரக்டர். அண்ட் யூ டுக் திஸ் கால், சரி நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு சொல்லி. பட் வித் அ சாலிட் ஆக்டர் லைக் தனுஷ் அண்ட் வித் அ பேக்கப் ஆஃப் சித்தாரா என்டர்டெயின்மெண்ட், நீங்கள் நினச்சா என்ன மாதிரி வேணாலும் ஒரு ஜான்ரை வந்து தொட்டிருக்கலாம், ஆக்ஷன் அது இதுன்னு. பட் நீங்கள் why did you specifically decide to do something on education? கோவிட் டைம்ல ஒரு இன்சிடென்ட் happened in Hyderabad. Okay. So during COVID times, most of the schools were closed and they started doing these online classes. But yet they started collecting fees for bus travel charge money. No one is going to school. How can you take bus fees? So why not touch education? Okay. I faced a few similar kind of incidents in the late 90s when I was in my higher secondary. So putting everything together, I wrote a story, and luckily my producer, Mr. Vamsi, he said there's an opportunity where you can go narrate a story to Dhanush. Would you want? So I was a little skeptical, but you didn't want to change the script. இப்போ தனுஷ் சார்ங்கிற பேர் வந்தோடனே சரி இது வேணாம் வேற பண்ணலாம் அப்படிலாம் இல்ல because with Dhanush sir அப்போதைக்கு அசுரன் தேவ் கர்ணன் தேவ். Okay. So we know what kind of an acceptance he has. I mean, what kind of subjects he accepts. But I was a little skeptical because I thought I might not be on par with Dhanush sir's range. So, but I went. He was very sweet. He was very humble. But I had no expectation. I went there, narrated the story, and our narration wouldn't stop. He just clapped and said, "Where do you want this?" Super. That's it. So, he never asked anything to match up to his stamina or his stardom. Lovely. And for every female lead, no, அவங்க லைஃப்ல வந்து டீச்சர் ரோல் அப்படின்னு சொன்னாலே ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம். அது எனக்கு இப்ப புரியுது. everybody compare like previous வந்த சக்சஸ்ஃபுல்லான டீச்சர்ஸ் கேரக்டர் அந்த மாதிரி இருக்குமா? ஸோ அது ஆடியன்ஸ் பார்த்தாதானே நமக்கு தெரியும். பட் இப்போ நான் அது சொல்றேன், ஆமா அவங்களுக்கு இந்த for this character they have so much love. பட் உங்களுக்கு what was the binding factor? இப்போ வெங்கி வந்து உங்ககிட்ட ஒரு கதை சொல்றாரு அப்படிங்கும்போது சரி நம்ம இந்த கேரக்டருக்காக இதை பண்ணலாம்னு ஃபீல் பண்ணீங்களா? இல்ல தனுஷ் சாரோட நடிக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி தமிழ் தெலுங்குல வரும்னு ஃபீல் பண்ணீங்களா? இல்ல ஏதோ ஒரு சீன் உங்களுக்கு வந்து வாவ் அப்படின்னு பட்டுச்சு, I need to be a part of this film. So what was that reason? For the idea and the concept. I've said this before also. இப்போ ஏதாவது ஒரு சீன் நம்ம எடுத்து இந்த மாதிரி சொல்லணும் அப்படி இல்லை. I think that's his forte. I maybe he has changed, this romantic to this thing. But his forte is making people feel. Yeah. If Toli Prema, he made people feel like and the love and the mari feel பண்றது. இந்த படம் பாத்தீங்கன்னா it's more than a message. It's like people are feeling, people are crying. I saw people crying. உங்களுக்கு நடிக்கும்போது being a female lead doing modern young love films versus this 90s லவ்னா எப்படிதான் இருந்திருக்குமோ, இந்த மாதிரி தான் பண்ணிருப்பாங்களோ அப்படிலாம் யோசிச்சு did you feel a little weird doing it because it's very out of the box? No, it is no, I don't consider it was very lovely. It is very lovely. I found it very adorable, and this kind of லவ்ல ரெஸ்பெக்ட் இருக்கிறது பார்க்க இன்னும் நல்லா இருக்கும். So happy. Yeah, I think BGM was also a big strength in the film. Yeah. GV, after watching films like Asuran and Surya and he has done a few films in Telugu about 10 years back, but for some reason I think he got busy with his acting and the music commitments in Tamil. So I wanted to work with him, and I approached Dhanush. He said okay. And what I really loved about GV, he never kept me waiting. He goes, okay, come, bro, today we'll finish on you. Okay. And he used to finish it off in 30 minutes. And he stood by his word. He always stands by his word, and he stood by his word. When I was watching the first half copy, the interval, I got goosebumps for the BGM. Yeah. இதுல வந்து கம்ஃபர்ட் லாங்குவேஜ் அப்படின்றது தமிழ்ல I think உங்களுக்கு it was a little challenging. எனக்கு தான் அந்த ஆப்ஷன் எனக்கு தான் கொடுப்பேன். But okay, so you can follow everything. I can follow everything, and most of the dialogues. தமிழ்லயுமே நீங்க தெலுங்குல நீங்க தான் எழுதுறீங்க கரெக்ட்டா?
ஸோ அதை டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழ்ல அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. Yes, that credit has to be given to Sir and Venkatesh Menon. So if there was a line that I was not understanding, I used to ask Sir, Sir, what is this? He used to explain. And that ஸோ தமிழ்ல முடிச்சிருவீங்க, உடனே தெலுங்கு and short by short. நிஜமா சொன்னேன்னா அந்த ஆப்ஷன் மோஸ்ட்லி Samyuktha, which one are you ready with? Now you are comfortable with both the languages, right? Isn't that a easy? No, at that time, so when see dialogues, I think she was more comfortable in Tamil. Yeah, அது அவங்களும் சொன்னாங்க. She was telling that she's more comfortable. I was always in love with. So அந்த மாதிரி mostly option இருக்கு. Sometimes என்னன்னா இந்த lines கொஞ்சம் I would read it and it's in my head. Sir, we'll finish the Telugu fast so that I'm really let go of Telugu and relax கொஞ்சம் relaxed because new words 90s and the language கொஞ்சம் different இருக்கு இல்லையா? கண்டிப்பா. கொஞ்சம் What was the scenario though while Dhanush sir, Samyuktha sir and Ken தெலுங்குல ஷூட் பண்ணும்போது நீங்க டயலாக்ஸ் முன்னாடி கொடுத்துருவீங்களா இல்ல அங்க இம்ப்ரோவைஸ் பண்ணிட்டு இருப்பாங்களா? How was it? இல்ல I used to give it beforehand. Okay. Sir வந்ததுக்கு அப்புறம் I used to take both the scenes, Tamil and Telugu, and he used to take the call. Okay, first let's finish Telugu, or first let's finish Tamil. So mostly we used to finish off Tamil and then do the Telugu part. Okay, that was more comfortable. Sir, he's already done quite a few films in Telugu. So by now he got a hang of it. Oh really? Yeah, he speaks well. He speaks really well. Nice. Yeah, he speaks really well. So with him it wasn't a problem. And Ken, as you see, since you watched the film, the first chapter, he has a very few lines. Correct. The only big lines are in the second half. Yeah. By that time he got comfortable with the language. ஓ அப்படியே இப்ப தெலுங்குல பேசுனீங்களா? ஆமாமா ஏதோ இல்ல he got comfortable with the language where he can at least communicate to someone. If he just writes the whole thing in Telugu, Tamil, or Tanglish. Yeah, but in terms of the performance which the actors give, when you have Dhanush sir on board, a man who has a ocean of talent, so definitely there's a difference. He is the difference. கேன் இப்போ நான் கேட்ட அந்த கேள்வியோட ஒரு சப் கொஸ்டின் தான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். தமிழ்ல ஒர்க் பண்ணிட்டீங்க வெற்றிமாறன் சாரோட, இப்போ இவரோட வந்து நீங்க தெலுங்குல வெங்கி அவர்களோட ஒர்க் பண்ணும்போது did you see ஒரு ஷேட் ஆஃப் டிஃபரன்ஸ்? தமிழ் டைரக்டர்ஸோட ஒர்க்கிங் ஸ்டைல் எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்றாங்க பெர்ஃபார்மன்ஸை நடிச்சு காமிக்கிறதுலையோ இல்லை ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினைக்கிற விஷயத்துலையோ எப்படி அது வேறுபட்டு இருக்கு? ஸோ நான் திருச்சி டெம்பலத்தையும் அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ணேன். இப்போ நானும் நீங்கள் சொன்ன மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதும் டோட்டலாக வேற ஒரு இண்டஸ்ட்ரிக்கே போகிறோம். ஸோ அவங்களுடைய மேக்கிங்கு எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மொத்தமாகவே ஸ்டைல் ஆஃப் மேக்கிங், அவங்க ஃபைட் எல்லாமே பயங்கர பெரிய கிராண்டாக இருக்கும். அப்படிதான் சொல்லிட்டு போனேன். பட் போனதுக்கப்புறம் எனக்கு மச் ஆஃப் டிஃப்ரென்ஸ் எதுவுமே தெரியல. எனக்கு உண்மையிலே தெரியல. எனக்கு எல்லாமே இதுவாக இருந்துச்சு. இன்னொன்று நீங்கள் ஃபர்ஸ்ட் கேட்ட கொஸ்டினுக்கு ஆக்சுவலாக மேட்ரு என்னன்னா, சார் வந்துட்டு he will let you to act. உங்களை அப்படியே அவர் நடிக்க வச்சுருவார். அவர் எதுவும் சொல்ல மாட்டார். சர்டன் சீன்ஸ்ல அவருக்கு ஒன்று தேவைப்படும், அதை சொல்லிட்டு போயிடுவார். உங்களுடைய ஃப்ரீடம் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிளைமேக்ஸ்ல வந்து அங்க இருந்த நிறைய பேர் வந்து என்ன பயங்கரமா அழ சொன்னாங்க, பயங்கரமா அழுது பேசுங்க அப்படின்னு. அப்போ நான் சார் கிட்ட பர்சனலா டிஸ்கஸ் பண்ணேன். சார் திஸ் கேரக்டர் வந்து எமோஷனே கிடையாது சார், அப்படியே உண்மையே இருக்கிற ஒரு பையன். சடனா ஹவ் யூ வில் கிரை சோ மச் சார் அப்படின்னு கிட்ட. வாட் யூ ஃபீல் யூ டூ, லைட்டா டியர்ஸ் வரணும், அவ்வளவுதான். கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா இங்க மட்டும் கொஞ்சோண்டு இருக்கும் தண்ணி, அது வந்தோடனே நான் அவ்வளவு அப்ரிஷியேட் பண்ணாரு. இட்ஸ் வெரி நைஸ். இதே விஷயத்த இப்ப வெற்றிமாறன் சார் எடுக்கிறதா இருந்தா எப்படி இருக்கும்? ஆக்சுவலி டு பி ஹானஸ்ட், இப்போ நீங்க சொல்ற மாதிரி வெற்றி சாரும் நீ என்ன பண்றியோ பண்ணு, இதுதான் சீன், இல்ல நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேட்பாரு. சார் நான் இப்படி பண்ணலான்னு இருக்கேன். ஓகே, அதுல ஒரு 2-3 சேஞ்ச் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வேணும்னா. அதர்வைஸ் 90% நம்ம என்ன பண்றோமோ அதான். நம்ம அந்த சீனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்மளுடைய நேச்சுரலா என்ன நம்மளுக்கு வருதோ அதுதான் அவங்க. ஏன்னா இப்போ மேட்டர்னா அவங்க வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லிட்டாங்கன்னா நம்மளுக்கு நேச்சுரலா வராது, அதுலயே கான்சியஸ் ஆயிடும். ஸோ அந்த விஷயத்துல வந்து சார் வந்து அப்படியே ஜஸ்ட் சாருக்கு என்னன்னா, நீ எக்ஸ்பிரஷனே கொடுக்க மாட்டேன், ஆனா எனக்கு எக்ஸ்பிரஷன் வரணும். இதுதான் சார் கிட்ட சொன்னது. உனக்கு எக்ஸ்பிரஷனே கிடையாது, நீ சாவே கூடாது. இந்த படத்துல உனக்கு எக்ஸ்பிரஷனே கிடையாது, ஆனா நீ வந்து எனக்கு இந்த எமோஷனை எக்ஸ்பிரஸ் பண்ணணும், அவ்வளவுதான். அது வந்து அவர் ஓகேனா
இவர் இப்போ வெற்றி சார் வந்து ஓகேன்னு சொல்லிட்டு போயிடுவார். பட் சார் வந்து பயங்கரமா அதை என்ஜாய் பண்ணுவார். அவர் நினைச்ச டேக் வந்துச்சுன்னா சூப்பரா அப்படின்னு என்ஜாய் பண்ணுவார். நாள் முழுக்க வந்து நம்மளுக்கு இன்னும் குஷி ஆயிடும். ஸோ அந்த நீங்க சொன்ன ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இருக்கு. செகண்ட் வந்து இது மேக்கிங் ஸ்டைல் எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு வந்து ரொம்ப இங்க எனக்கு நீங்க சொன்ன மாதிரி ஒரே ஒரு டிஃபரன்ஸ் இருந்தது, இந்த நம்ம ட்ராலி ஷாட்டிங் வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எடுக்கிறேன் நம்ம தெலுங்குல. அங்க வந்து எல்லாமே ரொம்ப ஸ்டாட்டிக்கான மூவ்மெண்ட்ல எடுப்பாங்க. இங்க வந்து ட்ராலில வந்து போற ஷாட்ஸ் வந்து நிறைய. இது வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்சர்வேஷன் இல்ல, மலையாளத்துல இது நிறைய ஹேண்ட் ஹெல்ட் இருப்ப. லைக் ஒரு எப்படி இவ்வளவு சீக்கிரமா படம் முடிக்கிறேன்னா சிங்கிள் ஷாட் தான். ஃபுல் ஆக்டர்ஸ் மார்னிங் வந்து ப்ரிப்பேர் பண்ணி எங்க இருந்து எங்க ஃபுல் ஷாட்னா ஃபுல் ஷாட். ஸோ இட்ஸ் தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் மெக்கானிசம் ஆல் டுகெதர். அங்க அந்த மாதிரி ஆக்ட் பண்ணுது. இங்க இவங்க கரெக்டா அந்த ஷார்ட் டிவைட் பண்ணி யூனோ சம் எலிவேஷன்ஸ் அண்ட் தோஸ் திங்ஸ் அது அடாப்ட் பண்றது ஐ had to adapt. It was a huge difference. Full method only we have to change. So suddenly they'll put a close shot or something like that, and you have to bring in that memory of what we did. Yeah. Anga single shot பண்ணும்போது அப்படி இல்ல, முழுசா பண்ணி flow emotion continuity, emotion cut break. Yeah, you have to start again. Yeah. So படத்துல வந்து there were so many theater moments. நீங்க எழுதும் போதே நினைச்சிருப்பீங்க this is going to work. இந்த இடத்துல வந்து did you do that normally? A lot of directors do. இந்த இடத்துல வந்து audience are going to react. It might be a hope. See, basically I never wrote a theater moment, but once I penned a scene, for example on the panchayat scene, on the president or ஆமா எல்லாரும் முன்னாடியும் ஏன் வந்து எல்லாரும் படிக்கணும்னு சொல்ற scene, correct? That scene, once I finished writing it, I knew okay, because it gave me a one high, and I thought okay, this might bring one high. And the cast scene in the classroom, I thought that will bring one high. And interval scene, I thought that will also bring some high. But that shot, I didn't plan for that shot. Only after going to the location, I thought okay, this will be nice. So on the shot, I knew okay, this will bring high. So I thought, but I never wrote okay, I want to bring some high. அப்படி இல்ல. After writing it down, okay, when I felt it, I thought, okay, this scene will bring some kind of... அது after writing உங்களுக்கு வருமா? After shooting வருமா? After writing. After writing வந்துரும். Like interval moments after shooting. Okay. But the beginning two scenes after writing I wrote. And the same way in the second half அந்த இது தியேட்டர்ல எல்லாரும் அவர் பேசினதுக்கு அப்புறம் பேப்பர் எடுத்து தூக்கி போடுவாங்களே. That was a proper theater moment. That was a theater. அது heroic, வேற level of heroism ல, and also his get-ups. Yeah. So many surprises. நீங்க சொன்ன மாதிரி அந்த பேசிக்கா செகண்ட் क्वेश्चनக்கு எவ்ரி டைம் நாங்க சார் கிட்ட டிஸ்கஸ் பண்றோம். சார் அங்கேயும் எமோஷன் சேஞ்ச் ஆகும். இப்போ நம்ம சென்னையில பார்க்கும்போது எமோஷன் வேற ஆகும், இவங்க ஃபீல் பண்ற எமோஷன் வேற ஆகும். பட் வாட் ஹீ டுக் இன் ஹேண்ட் வந்து ரெண்டு பேருக்கும் காமனா இருக்கிற எமோஷன் என்னது, எது வந்து டீல் ஆகும், எது வந்து ரெண்டு பேரும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க, ஏன்னா அது பைலிங் வரும். அது ஆனப்போ அப்போ சார் வந்து கேட்பாரு, இப்போ இந்த மாதிரி ஒரு சீன் முடிச்சதுக்கு அப்புறமும் எப்படி இருக்கும், உனக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு கேட்பாரு. எனக்கு இது நல்லா இருக்கு சார், எனக்கு இது ஃபீல் ஆகுதுன்னா ஓகே. அங்க ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்களா, அவங்க கிட்ட அப்படியே ஸ்லோவா கேட்பாரு, இது எப்படின்னா சார் பாகுந்தி சார் அப்படின்னா. ஸோ அந்த ஒரு கமெண்ட்டை வந்து அவர் எடுத்துப்பாரு. அது ஐ திங்க் ஏன்னா நம்மளுக்கு ஜென்ரலா சில சீன் வந்து நம்மளுக்கு பார்க்கும்போது என்ன இப்படி நடக்குதுன்னு நம்மளுக்கு இருக்கும், தெலுங்கு ஃபிலிம்ஸ் பார்க்கும்போது. அவங்களுக்கு சிலது நம்மளது டிஃப்ரெண்டா இருக்கும். பட் குட் திங் இன் சார் வந்துட்டு லைக் ஃபார் போத் தி சக்சஸ் ஐ திங்க் சார் வந்து ஹி டுக் த காமன் எமோஷன். நார்மலா எல்லா மனுஷங்களுக்கும் எது ஹிட், யூனிவர்சலா எது ஹிட் itself is a common emotion. So it's internationally a common thing. Yeah, right. Favorite dialogue படத்துல, not something which you spoke, ஜெனரலா எனக்கு இந்த படத்துல பயங்கரமான டயலாக் பிடிக்கும். ஏன்னா ஸ்பாட்லயே ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஒரு எனக்கும் சாருக்கும் இனிஷியலி we had this director assistant ஒரு டிஸ்டன்ஸ், அதெல்லாம் உடச்சு போய் கட்டி பிடிச்சிட்டு டக்குன்னு வர. எந்த சீன்னா நரேன் சார் சொல்லுவாரு, அந்த சீன் நான் கேட்டோன்னா சார் பயங்கரமா இருக்கு சார். அந்த டைலாக் என்னன்னா, குழந்தைங்க ஒண்ணு கேட்டு பெத்தவங்க அதை வாங்கி கொடுக்கலன்னா அன்னைக்கு வந்து ஒரு நாள் குழந்தைங்க வந்து அது கிடைக்கலன்னு அழுவாங்க, ஆனா அதை வாங்கி கொடுக்க முடியலன்னு சொல்லி பெத்தவங்க சாவர வரைக்கும் அழுவாங்க, அந்த வழி உனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அது வந்து அன்னைக்கு அந்த நம்ம லைட் பேண்ட்ல இருந்து ப்ரொடக்ஷன்ல இருந்து எல்லாருமே அழுதாங்க. ஸ்பாட்ல வந்து
ஏன்னா உங்களுக்கு வந்து தமிழ் எடுக்கும் போது எனக்கு கண்ணெல்லாம் கலகிச்சு, தெலுங்குல அவங்க எல்லாருக்கும் புரியும். ஸோ டபுள் சீன்றனால அந்த டைலாக் முடிச்சா அது பயங்கர இம்பாக்ட்ஃபுல்லான டைலாக். இன்னைக்கு வரைக்கும் நம்ம தேட்டர் எல்லா தேட்டர்லயும் அந்த சீனுக்கு கை தட்டுவோம். Music what GV gave us for that one was phenomenal. Okay. I was watching it and suddenly I teared up. What did he do? What did I do? No, what did I do? I have more respect for GV because he ஒரு scene 70-80 அந்த மாதிரி ஸ்கோர் எடுத்துட்டு அதை தூக்கிட்டே போறதா 100 வைக்கிறது. ஆமா of course அது எப்போதுமே மியூசிக் ஜீனியஸஸ் அழகா பண்ணிடுவாங்க. உங்க ஃபேவரட் டயலாக் என்ன படத்துல? because you written everything but தமிழ்ல நீங்க சொல்லணும் அப்படின்னு சொன்னா தமிழ்ல maybe he has to translate அந்த காசிம் எனக்கு அதான் சொன்னது தேவகி அது எண்ட் சோ ஒரு ஸ்பாயிலர் ஸ்பாயிலர் எல்லாம் இன்டர்நெட்ல போயிட்டு இருக்கு. நம்ம எனக்கு that's my favorite. அதான் தேவகி நீ என்ன ஆளு அதான் தேவி, அதாவது அந்த காசு டிஃபரன்சியேஷன் சீன் இருக்கும். அது வந்து பசங்க சொல்லுவாங்க இவங்க பக்கத்துல உட்கார மாட்டேன்னா அந்த இடத்துல சார் சொல்லுவாரு, அப்ப நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? ஏன்னா தேவைக்கு நீ யாருன்னு தெரியாது, தேவையே இல்லாத மனுஷனும் கிடையாது. தேவைக்கு நீ அந்த ஆளா இந்த ஆளான்றது தெரியாது, ஆனா தேவையில்லாத மனுஷனும் கிடையாது. those are the scenes பாக்கும்போது ஃபோர்ஸ்டா இல்லாம இருந்துச்சு. இங்க நீங்க பண்ண வர இன்டென்ஷன் தெரியுது, ஆனா the way the scenes are evolving கரெக்ட் இல்ல ஆமா இல்ல அப்படின்னு சொல்ல தோணுது அப்படின்றது தான் I think was the plus point of the film. Because I never wanted to write dialogues. I always wanted to equate from the start. I like writing conversations. Generally, பேசுற மாதிரி நம்ம பேசுற மாதிரி. So when you write a dialogue, it will be heavy. Yeah. But when you make it a conversation, it will become very casual. Right. So that's the reason even when he's taking a class, it doesn't seem like a class. It will be like two people conversing. Beautiful. வணக்கம் எல்லாருக்கும். வாவ் தமிழா சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா பக்கத்துல இருக்கிறதுல டிங் 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 அந்த நோட்டிபிகேஷன் பண்ணி அதை டாயிங்னு அடிச்சிருங்க. அப்பதான் அவங்க போடுற ஒரு வீடியோ உங்களுக்கு அப்லோட் ஆகும். நன்றி, வணக்கம், நமஸ்காரம்.